சென்னையா ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆனா விழுப்புரத்தை விட்டுட்டாங்க. டேம்ல இருந்து தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. 1,50,000 கண்ணாடி தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. திறக்கும் போது ஏதாவது பொதுமக்களுக்கு ஏதாவது தகவல் சொல்லியிருந்தா யாராவது அவங்க சேஃப்டியாக இருந்திருப்பாங்க. கவர்மெண்ட் தான் ஹெல்ப் பண்ணலாலும் எதுவுமே இல்லாமல் விட்டாங்க. தெருவில் விட்ட மாதிரி எல்லாம் விட்டு போயிட்டாங்க. இப்போ மணி 3 ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே சாப்பாடோ தண்ணியோ வந்துச்சாங்க யாரும் எதுவும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் ரோடை மறிச்சதுனால ரெஸ்கியூ ஃபோர்ஸ் கூட வந்து அப்போ தான் எங்களை காப்பாற்றுறாங்க. நாங்கள் வந்து அவங்க மறித்து அவங்க எங்களுக்கு தேவைன்னு சொல்லி கேட்டதான் வந்து பண்ணுறாங்க. ஆனால் கவர்மெண்ட் சைடில் எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி தண்ணி வரது வந்து முன்கூட்டியே சொன்னால் தான் மக்கள் அவங்களே சேஃப்டியாக இருக்க முடியும். எல்லாம் மாடு ஆடு எல்லாமே பாதி அடிச்சுட்டு போயிடுச்சு. வயசானவங்கலாம் பாதி பேர் காப்பாற்றினா பாதி பேருக்கு என்னாச்சுன்னு தெரியல. இருக்கிற வீடு எல்லாமே நினைஞ்சிருச்சு. வீடெல்லாம் பாதி வீடு அடிச்சுட்டே போயிடுச்சு. ஆள் மட்டும் கழுத்துக்கு மேலே தண்ணி போயிட்டு இருக்கு. ஒரு வீட்டு உள்ளேயும் இருக்கு. எந்த பொருளையும் யாராலும் எடுக்க முடியல. இதுக்கு தான் கவர்மெண்ட் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணாமல் தண்ணி தருகிறாங்கன்னு தெரியல. எல்லாருக்குமே 4,000 5,000 கோடி போட்டு சென்னை தான் காப்பாற்றுறாங்க. மக்கள் சென்னை மட்டும் அவங்க தப்பிச்சா போதுன்னு பார்க்குறாங்கன்னு தெரியல. அப்படியே பின்னாடி அது ஸ்டைலில் பாருங்க. தண்ணி இல்லாமல் அத்தியாவசிய பொருளாக கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் இருக்கிற இடத்துல. இப்போவே மழை வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தண்ணி தான் வரைக்கும் பண்ணிச்சு பார்த்தா இப்போ மழை வந்துருச்சு. இப்போ என்ன பண்றதுன்னு யாருக்கும் தெரியாம இருக்காங்க. யாருமே ஒருத்தவங்க கூட இந்த அபிஷியலா தொகுதி எம்எல்ஏ வரல. தொகுதி எம்எல்ஏ வந்து பார்க்கல இது வரைக்கும். இது என்னதான் வழின்னு தெரியல. ஏன் நாங்களாம் மக்களா இல்லையா? நாங்களாம் இந்த தமிழ்நாட்டில் இல்லையான்னு தெரியல. உங்களுக்குலாம் சென்னை மட்டும் காப்பாற்றினா போதும். அங்கே மட்டும் எல்லாமே ஃபோக்கஸ் ஃபுல்லாக அங்கே தான் இருந்தாங்க. இந்த பையங்களுக்கு சுத்தமாக விட்டாங்க எங்களை. இது இல்லாமல் 2-3 ஊரில் பார்த்தீங்கன்னா ஏரி உடஞ்சி அந்த தண்ணியும் சேர்த்து வருது. என்ன பண்றதுன்னு அடுத்து என்ன